வீடியோ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம்ண்ணா. ஜெயஹிந்த். சிஜேபி ப்ரொடெஸ்ட் அது இப்ப முடிவுக்கு வந்துருச்சு. ஏன்னா எஜுகேஷன் மினிஸ்டர் திரு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் மீண்டும் சமூக வலைதளங்கள்ல நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. நம்ம என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்க போறோம், இனிமே பேப்பர் லீக்குக்கு அடுத்த ஆக்ஷன். அதுல ஐஐடி ப்ரொஃபஸரா இருக்கட்டும், முன்னாள் சிபிஐல இருந்து ஐபி எல்லா ஒரு பெரிய ஆட்கள் ஒரு குழுவை போட்டு நம்ம இனிமே இதை நடக்கக்கூடாது, நடக்காம என்ன ஆக்ஷன் எடுக்குவோங்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த வீடியோவை ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க சிஜேபியோட ஸ்போக் பர்சன். நம்ம பார்த்துருப்போம், சௌரவ் தாஸ் அவங்கெல்லாம் அவர் போட்ட வீடியோவை ட்ரால் பண்றதா இருக்கட்டும். இன்னொரு கிரிட்டிசைசம் என்னன்னா, இந்த வெற்றிங்கிறது என்னன்னா, ஒரு போராட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சு, அவங்க அதுல கொண்டாடுறதுல என்ன தப்பு, அது இப்ப அவங்க மாட்டிக்கிட்டாங்க. பாத்தீங்களா, இவங்க பாதிக்கப்பட்ட, குறிப்பா சொல்லணும்னா அந்த இறந்து போன மாணவர்களோட துயரம் கூட இன்னும் போகல, அத இது அனுசரிக்காம இவங்க கொண்டாடுறாங்க. இது இவங்க அதனாலதான் நாங்க சொல்றோம், இவங்க வேற ஒரு அஜெண்டால வேலை பாக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படி பாக்க ஒண்ணு போலாமா? சோ முதல்ல இது வெற்றி அப்படின்னா யாரோட வெற்றி? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேசத்தோட வெற்றின்னு கூட எடுத்துப்பேன். ஏன்னா மற்ற எல்லா இடத்துலயுமே ஒரு ரெஜிம் சேஞ்ச் ஆபரேஷன் வரும்போது மொத்த கவர்மெண்ட்டும் மாறி இருக்கு. நாடே சின்ன பின்னமா இருக்கு. குப்பை தொட்டியில போடுற அளவுக்கு நாடை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பப்பட்டை கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. அந்த பப்பட்டும் ஒன்றும் சோபிக்காம திரும்ப அந்த பப்பட்டை கீழே இறக்கி வேற ஒருத்தனை கொண்டு போய் உட்கார வை அப்படின்ற மாதிரிதான் எல்லா நாட்டிலையும் போயிருக்கு. நான் சொல்றது யூகேல ஆரம்பிச்சு இப்ப லேட்டஸ்டா இருக்க நேபாள் வரைக்கும். நேபாள்ல இப்ப பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு. கண்ணாடி கைட்டுறான்ற அளவுக்கு போராட்டம் போயிட்டு இருக்கு. அதாவது நேபாளோட பிரைம் மினிஸ்டர் கண்ணாடி போட்டிருக்க, கருப்பு கண்ணாடி கைட்டி வச்சுட்டு, உனக்கு கண்ணு தெரியல, நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோம், அந்த மாதிரி போகாம ஓகே இட் இஸ் வின் வின் சிச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் மச் நீடட் ஒரு ஐ ஓப்பனர் அப்படின்ற மாதிரி இந்த போராட்டத்தை எடுத்துக்கலாம். ஆனா சிஜேபிக்கு வெற்றி அப்படின்னா அது மாத்திரம்தான் அந்த போராட்டத்துடைய ஆக என்ன சொல்றது பெரிய ஒரு டிமாண்ட் அப்படின்னா வெற்றின்னு கொண்டாடலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. அவங்களோட டிமாண்ட் நிறைய இருந்தது. இந்த வடிவேலு காமெடி மாதிரி பேய் பிடிச்சி பேய் ஓட்டும் போது உட்காந்து வேப்பல் அடிக்கும் போது ஆடு ஒரு ஃபுல்லு, கோழி ஒரு ஃபுல்லு, கௌதாரி ஒரு ஃபுல்லு, அப்புறம் கொக்கு ஒரு ஃபுல்லு மாதிரி பெரிய லிஸ்ட். அதுக்கு எல்லாமே ஒத்து போனனால தானே அவங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் கிடையாது. முதல்ல சொன்னது தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணோம்னு சொன்னாங்க. அது முடிஞ்சு போச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கும் ஒத்து போயிருக்காங்க. ஆமா, அதான் ஒத்து போயாச்சு. இதுக்கு மேல அவங்க இப்ப நான் சொல்றது சிஜேபி முடிஞ்சிருச்சுன்னா கம்ப்ளீட் இல்லையா, முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இதோட முடிஞ்சு போச்சுன்னா எதுக்கா இப்போ ஒரு மழை வந்ததுனால தான் கொடை வேணும். மழை நின்றுச்சுன்னா கொடை தேவையில்லை, மடிக்குள்ள தானே வைக்கணும். ஸோ இப்போ இவங்களுக்கு ஏதாவது வேணும், ஏதாவது ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்ற மாதிரி அடுத்தது ஏதாவது ஒன்று உருட்டுவாங்க. ஸோ அதுக்கு போகும் பாருங்க. நான் சொல்றேன், அவங்களே சொல்லியிருக்காங்க. யூபி யோகி ஆதித்யநாத் அவங்க ரெடியா தான் இருக்காங்க. எல்லாரும் போங்க, நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இங்கன்னா உங்களுக்கு ஏதோ சாஃப்டா ஒருத்தர் இருக்காரு பிரைம் மினிஸ்டர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப இவர் ரத்தம் ஆறு ஓடுனாங்க. கடைசியில பார்த்தா இவரு தான் ரொம்ப சாஃப்டஸ்ட் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. நேரு மாதிரி இருந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த விஷயத்துல நான் சொல்றேன், நேரு மாதிரியோ இல்லைன்னா இந்திரா காந்தி அவர்கள் மாதிரியோ ராஜீவ் காந்தி மாதிரியோ ஒரு அந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டரா இருந்திருந்தாருன்னா மோடி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த மாதிரிலாம் இல்லாம சாஃப்டா பசங்களா உட்காந்து பேசிட்டு இருக்காருல்ல, அதனால அப்படிதான் தெரியும். நீ போ அங்க உத்தரப்பிரதேச் போனீங்கன்னா உனக்கு என்ன நடக்க போதும் நடக்கட்டும். அது அவன் தலைகீழதான் குதிப்பேன்னா போய் குதி, யார் வேணான்னு சொன்னான். நீங்க போக வேண்டியது பஞ்சாப். நான் சொல்றது சிஜேபிக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, போக வேண்டியது பஞ்சாப், கேரளா, அங்கெல்லாம் போகாத விட்டு நீ உத்தரப்பிரதேசம் போனீங்கன்னா அது உன்னோட ப்ராப்ளம். ஸோ அது உள்ள நான் போல. ஸோ இங்க டிமாண்ட்ஸ் அதோட நின்றுதுன்னா ப்ராப்ளம் இல்லை, நீ கொண்டாடிக்க வரவான சொல்ல. போராட்டக்காரர்கள் அப்படி, அதாவது போராட்டம் அப்படின்றது மாணவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனா அதுக்காக கலவரக்காரன் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை சிஜேபியே சொன்னாலுமே அவங்க தான் கலவரம் பண்ணாங்கன்ற மாதிரி ஆயிடும். ஸோ தே ஹாவ் டு ஜஸ்ட் செப்பரேட் தெம்செல்ஃப். அதாவது அவங்க இப்ப நிறைய பேட்டியில அவன் பார்த்திருப்போம், கலவரத்துல நாங்க கிடையாது, பண்ணல, சூப்பர் நல்லது. அப்ப கூட வந்தவங்க தூக்கி பஸ் கடியில போட்டேன்னு அர்த்தம். ஓகே டன், முடிஞ்சது. சோ இப்பதான் தெரியும் ஆக்ஷன் எடுக்க போறாங்கிறீங்களா? கண்டிப்பா எடுப்பாங்க. கலவரக்காரர்கள், நான் என்ன திரும்ப சொல்றேன், மாணவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. மோடிஜி எடுக்க மாட்டாரு, மோடி கவர்மெண்ட் எடுக்காது. அதனால சொன்ன சாப்பிட்டானது. அதுக்காக கலவரம் பண்றவங்க சும்மா இருக்க முடியாது. இங்க ரெண்டா பிரிங்க. முதல்ல போராட்டம் பண்றவங்க மாணவர்கள், மாணவர் போராட்டம் அமைதி வழி, அறவழி, அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அவங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, எடுக்கவும் மாட்டாங்க.
நீ பஸ்ஸை கொளுத்துவேன், போலீஸ்காரனை வந்து சட்டையை பிடிச்சி இழுப்பேன், அசிஸ்டன்ட் கமிஷனர் மண்டையை உடைப்பேன், பெண் போலீஸை வந்து கல் எடுத்து அடிச்சு ரத்தம் ஒழுக நம்ம சகோதரி போயிட்டு இருக்காங்க அது கம்முன்னு இருப்பேன், அப்புறம் ஒரு டார் வண்டியை பெட்ரோல் ஸ்டாண்ட்குள்ள வத்தி வச்சு கீச்சு போடுவேன், இதெல்லாம் வந்து மாணவர்கள் பண்ணாங்கன்னு ஒத்துக்கினா அது ஒர்க் அவுட் ஆகாது. அது அவங்களுக்குமே தெரியும், சிஜேபிக்குமே தெரியும். இதெல்லாம் சிஜேபின்னு சொல்லுங்க, அடுத்த ஆக்ஷன் எடுக்கலாம். இன்னொன்னு இவ்வளவு நடக்குது இல்ல, ஏன் சிஜேபி ரெஜிஸ்டர் ஆகல இன்னும்? முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணா இந்த லிஸ்ட் எல்லாம் அங்க சேர்க்கணும். பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லைன்னு சொல்றாங்களே, பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது, என்ஜிஓ கிடையாது, ஃபோரம் கிடையாது, அனாமிகா, அனாமதேய, வேற என்ன இருக்கு? அர்ச்சனை பண்ற மாதிரி இருக்கு. சரி, எதுவுமே கிடையாது. கேரா பிளாட்ஃபார்ம், வேற என்ன? எதுவுமே கிடையாது. போராட்டம் வெற்றிய அப்ப யார் அறுவடை பண்ணுவா? காங்கிரஸ் அறுவடை பண்ணுமா இவங்களோட வெற்றிய? அப்ப காங்கிரஸோட பி டீமா சிஜேபி? 1888 ஆரம்பிச்ச கட்சி, அறுதி பழைய கட்சி. அது வெள்ளக்கார ஆரம்பிச்சான்னு சொன்னாலும் அதுக்குன்னு ஒரு குறிக்கோள் கொள்கை எல்லாம் இருந்தது. அப்ப இப்ப என்ன சொல்றீங்க? கர்ப்பாம்பூச்சி பின்னாடி ராகுல் காந்தி நிக்கிறாருன்னு சொல்றீங்களா? அப்படிதான் நின்னாரு, அது வேற விஷயம். அதுக்காக அது அப்படியே அபிஷியலா எடுத்துக்க முடியுமா? அப்ப சிஜேபியோட வெற்றி திரைய பத்திரிகையில காங்கிரஸ்க்கு போயிருமா? அதெல்லாம் ஒர்க் அவுட். முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா யார் மாணவர்கள், யார் போராட்டக்காரர்கள், யாரெல்லாம் நீ ஓன் பண்ண போற லிஸ்ட் கொடுத்து பாத்துக்கலாம்னு சொல்ல முடியும். மொத்தமா பொதுவா கலவரம்னா அவனே அடிச்சு உடச்சிட்டாங்களா? சொந்தக்கார எவ்வளவோ பேருடைய பொதுமக்களுடைய சொத்து சூறையாடப்பட்டிருக்கு. வீட்டுக்குள்ள எல்லாம் கண்டு அடிச்சிருக்காங்க, காரெல்லாம் கவுத்து போட்டிருக்காங்க, கண்ணாடி எடுத்து உடச்சிருக்காங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? அவங்களே அவங்க காரை உடச்சிட்டாங்கன்னு சொல்ல போறீங்களா? அதெல்லாம் மாணவர்கள் போராட்டத்துக்கு ஃபுல் சப்போர்ட், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மாணவர் போராடிட்டோம், அமைதி போராட்டமும் நடத்தி வெற்றி பெற்றதுதான் இந்த நாடு. சுபாஷ் சந்திர போஸ் வர வரைக்கும் இந்த இடத்துல ஏதோ ஒன்று உருட்டிட்டு இருந்தாங்களே அமைதின்ற பேர்ல, அதுக்கு பயந்து போல சுபாஷ் சந்திர போஸ் பார்த்து தான் பயந்து ஓடணும் வெள்ளக்காரன். சோ அந்த மாதிரி அமைதி போராட்டம் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு இந்தியாவில். சோ அந்த அமைதி போராட்டத்துல இருந்த பசங்களை நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம், அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படாது. இல்ல இப்ப இன்னொரு கேள்வி, குற்றச்சாட்டு நடந்தது எஜுகேஷன் ஒரு பெரிய கோளாறுன்னு. அதற்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து பொறுப்பேற்று அவர் ராஜினாமா பண்ணிட்டார். பட் 3வது தடவை இந்த மாதிரி பிஜேபி வந்து ஃபெயில் பண்றாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் விவசாய போராட்டம், உடனே வந்து இங்கேயும் கலவரம் வந்து காலிஸ்தான் கொடியெல்லாம் ஏத்தினா. 2வது டெல்லி ரியாட், சிஏஏ என்ஆர்சி, அதுலயுமே வந்து பெரிய வந்து ஒரு ஐபிஓ ஆபீசர் இறந்தே போனாரு. இப்ப 3வது ஸ்டூடெண்ட். இன்டெலிஜென்ஸ் என்ன பண்றாங்கன்னு ஒரு கேள்வி வருதுல, அப்ப பொறுப்பேற்று அமித்ஷா அவர்கள் பதவியில் வருவாரா? முதல்ல இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுதான் சிலதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ பெரிய பெரிய மாற்றம் அப்படின்றது இந்தியாவில் நடக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்றது காரணம் இன்டெலிஜென்ஸோடைய சக்சஸா தான் நான் பாக்குறேன். நான் உங்களை செஞ்சு போராட்டம் காலிஸ்தான் குடியேற்றது சக்சஸா? எது பெரிய மத கலவரம்? இன்னைக்கு யார் ஆட்சியில இருக்கா? பிஜேபி தான். அவ்வளவுதான். யார் உள்துறை அமைச்சரா இருக்காங்க? அமித்ஷா தான் இருக்காரு. இன்னைக்கு அமெரிக்கா சொல்றதெல்லாம் நம்ம கேட்கிறோமா? மேற்கத்திய நாடுகள் சொல்றதை நம்ம கேட்கிறோமா? ஹிண்டன்பர்க் ரிசர்ச்ல இருந்து ஆரம்பிச்சதுல இன்னி வரைக்கும் மாசம் ஒரு ஏதாவது ஒரு உள்நாட்டுல குழப்பத்தை உண்டு பண்றேன். நாம 2 பேர் பேசிருக்கோம். 2023 பிப்ரவரி மாசத்துல இருந்து 2026 ஜூலை மாசம் வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொன்னு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது கொஞ்சம் பொறுமையா தான் டீல் பண்ணோம். இதுல வந்து சப்பக்கட்டு கட்டுறேன், அப்புறமா வந்து பூசி மெழுகிறேன், அப்புறம் முட்டு கொடுக்குறேன், சங்கீதனம், நீங்க என்ன வேணா சொன்னாலுமே உங்களுக்கு அமெரிக்காவோட டீப் ஸ்டேட்டை பத்தி தெரியாது. அமெரிக்காவோட பிரசிடென்ட்டே காணாம போனவங்க இருக்காங்க. அப்படி பேசிட்டு வெளில வந்தோடனே சுட்டுருக்காங்க அமெரிக்காவோட பிரசிடென்ட். நான் சொல்றேன், டீப் ஸ்டேட்ன்றது வந்து நீங்க சாதாரணமா அப்படியே இந்த மாதிரி ஒரு பெரிய போராட்டம் பண்றதோ இந்த மாதிரி இதுல நடக்காது. பேக்ரவுண்ட்ல நிறைய ஆளுங்களை ட்ரெயின் பண்ணி இந்தியால நம்ம கூட நம்மளாவே இருந்து தலைவர்களாக உயர்த்தப்பட்டு அவங்க பின்னாடி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இவன் தாண்டா ஆக சிறந்த தலைவர்னு காமிக்கிறதுக்கெல்லாம் டீப் ஸ்டேட்ல ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, அதுக்கான ட்ரைனிங் மோட்ஸ் இருக்கு. டீப் ஸ்டேட்டோட ப்ராஜெக்ட் நம்ம இது டீப் ஸ்டேட்டோட ப்ராஜெக்டா இல்லையான்றது ஜனங்க தான் இருந்துகிட்டாலும் காங்கிரஸ் தானே அவங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப ஏன் காங்கிரஸ் எங்க குறி வைக்கிறாங்க? விஷயம் பார்த்திருப்போம். ஒரு பார்லிமெண்ட்ல இதுமே அந்நிய சக்திகள் கூட உடந்தையா இருக்காதீங்கன்னு அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் திரு மன்மோகன் சிங் சொல்லியிருக்காரு. சொன்னார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அங்கேயும் போராட்டத்தை வெடிச்சு அவங்களும் அதுக்கப்புறம் என்ன கையெழுத்து போட்டீங்களா இல்லையா? சிவிலியன் நியூக்ளியர் டீல் வந்து நீங்க அமெரிக்காவோட சைன் பண்ணீங்களா இல்லையா? அந்த பொலிட்டிக்கல் வில் உங்ககிட்ட இல்ல. 2009 என்ன நடந்தது? 2008 நவம்பர் மாசம் என்ன நடந்தது நமக்கு தெரியும். 2009 நீங்க என்ன பண்ணீங்க? உங்களோட ஃபாரின் பாலிசி என்ன ஆச்சு?
அதான் கேட்கிறோம். நீங்க ஒரு பக்கம் பேசுனீங்க, அதாவது மன்மோகன் சிங் அவர்கள் வந்து திருதராஷ்டிரன் மாதிரி தான், அவரோட புக்லயே அப்படிதான் வரும், வில் யூ பி மை சஞ்சய்னு ஆரம்பிக்கும். உண்மையிலே கஷ்டமா இருக்கும் அது படிக்கும் போது. சோ அந்த மாதிரி அவரோட டிரைவ்ல போராடினாரு. இருந்தாலும் உள்ளுக்குள்ள யார் யாரெல்லாம் என்ன, சோ அவங்க வேலையை பார்க்க விடப்பட்டார்களா? இல்லையே. பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு ஈக்குவலண்டா இன்னொரு ஆபீஸ் செயல்பட்டதுன்னு சொல்றாங்களே. பிரைம் மினிஸ்டர் கொடுத்த ஃபைல ஓவர் ரைட் பண்ணி இது கிடையாது வேறன்னு சொல்ற அளவுக்கு நடந்திருக்குல்ல. அப்ப வந்து நீங்க எப்படி அந்த பிரைம் மினிஸ்டர் நான் எடுத்துக்க முடியும்? இங்க அந்த மாதிரி இல்லவே இல்லையே. இது வரைக்கும் எடுத்த டெசிஷன்ல கரெக்டா நிக்கிறாங்களா? அவ்வளவுதான். நாட்டுக்குள்ள உள்நாட்டுல பெரிய பிரச்சனை இல்ல, சின்ன சின்ன இதெல்லாம் நான் சின்ன பிரச்சனையா தான் பாக்குறேன். நீங்க வெனிசுலாவை எடுத்துக்கங்க, யூகேவை எடுத்துக்கங்க, ரஷ்யா உக்ரைன் பார்டர் எடுத்துங்க, இஸ்ரேல் காசால எடுத்துங்க. இஸ்ரேலுக்கு தலைவலி இருக்குங்க அமெரிக்காவால. இஸ்ரேல் வந்து நம்ம அமெரிக்கா வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி பக்கம் பக்கமா எழுதிட்டு இருக்கான். அமெரிக்கா இஸ்ரேலை குறிவைத்து பல ஆபரேஷன்ஸ் செஞ்சுட்டு இருக்கு. அவ்வளவுதான். அதனால நம்மளுக்கு தலைவலி இன்னும் இருக்கு, இது இன்னும் முடியல, இது இன்னுமே வேவ் ஆஃப்டர் வேவ் ஆஃப்டர் வேவ் வரும். இதுக்கே அப்படி உட்காந்துட்டீங்கன்னா அப்படி 100 வருஷம் ஹெகிமோனிங்க. அதுக்கு முன்னாடி 300 வருஷம் ஹெகிமோனி அந்த ஆங்கிலோ சாக்சன் யூரோப்பியன் புரொட்டஸ்டன்ஸோடைய அந்த ஹெகிமோனி வந்து சாகலை இன்னும். அது ஜெர்மனில இருந்து நேரம் அமெரிக்காவுக்கு மூவ் ஆயிடுச்சு. நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும். சோ அதனால இது வந்து இதோட இந்த ஃபார்மர் ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சது சிஏஏ, அதுக்கப்புறம் இது வந்துச்சு, இதோட முடிஞ்சு. இதுக்கப்புறமா வரும், வெயிட் பண்ணுங்க. சிஏஏ அதோடைய கண்ட்ரோல் வந்து அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்றீங்க, அவங்க பிரசிடென்ட்டே என்ன பண்ண போறான்னு தெரியாது. சோ அதுதானே நான் ஸ்டேட் ஆக்டர்னு மத்த நாடுல சொல்லிட்டு இருக்கானே, திருடன் கத்தின்னு ஓடுவான்னு. அந்த மாதிரிதான் இது. அதனால இதெல்லாம் முடிய போறது இல்ல. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு நான் இதை பார்க்கல. இது வந்து நம்ம எதிர்பார்த்தது தான். டெல்லி காவல்துறை என்ன பண்ண போறாங்க இப்ப இந்த கலவரக்காரர்கள் ஆக்ஷன் கண்டிப்பா ஒரு பெரிய தவறான முன்னுதாரணமா அமையுது. கண்டிப்பா கவர்மெண்ட் ரிசைன் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க, இல்ல அவர் வந்து தெளிவா சொன்னாரு, ஆன்டி நேஷனல் எலமெண்ட்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. என்னுடைய மாணவர்கள் அதெல்லாம் அப்புறமா முதல்ல அவருடைய வார்த்தை தப்பான முன்னுதாரணமா ஆகும் அப்படிங்கிறப்ப இந்த போராட்டம் அது ஒடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன அமைதியான வழியில போராட்டம் பண்ணவங்களுக்கான ஒரு பாதுகாப்புக்காக தான் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணிருக்காரு. நம்ம அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்து ஒழுங்கா படிச்சோம்னா ரொம்ப கிளியரா ஸ்டேட் பண்ணது என்னன்னா, இந்த போராட்டம் என் பேரை வச்சு பசங்க ஹைஜாக் பண்ணி பசங்க மேல கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக நான் இதை ரிசைன் பண்றேன். ஆனா இதுக்கான ஆக்ஷனை நான் முதல் நாளே நான் பொறுப்பேற்றுட்டேன்றாரு. அவருடைய ரெசிக்னேஷன் லெட்டர்ல கிளியரா சொல்றாரு, இது பேப்பர் லீக் ஆனதுக்கு நான் அப்பவே பொறுப்பேற்றுக்கிட்டேன். அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதை சரி பண்றதுக்கான முடிவை எடுத்துட்டேன். அந்த எடுத்துட்டு திரும்ப அந்த தேர்வை வந்து ஒரு பைசா வாங்காம அப்படியே திருப்பி கண்டக்ட் பண்ணேன். சோ அதுல வந்து மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த எல்லா ஸ்டெப்பையும் எடுத்தனே தவிர எந்த இடத்துலயுமே நான் வந்து இப்ப ரிசைன் பண்றதுனால நான் வந்து குற்றவாளின்னு ஆயிடாது. அவர் வந்து குற்றமற்றவர் இருந்தாலுமே மாணவர் போராட்டம்ன்றது ஒரு அந்நிய சக்திகளுக்கு தீனி போடுற மாதிரி ஆயிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக நான் ரிசைன் பண்ணதான் அவர் எழுதியிருக்காரு தவிர மற்றபடி அவர் வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஹி ரிசைன் இஸ் நாட் த என்ன சொல்றது கல்பிரிட் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சோ முதல்ல கண்டுபிடிச்சது அவர் தான். அவரோட தலைமையில இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் தான் கண்டுபிடிச்சு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு அப்படின்றத. சோ இப்ப என்ன பண்ணிருக்கு கவர்மெண்ட் அப்படின்னா, மாணவர் போராட்டம்ன்ற பேர்ல வெளியில இருந்து போட்ட பிரஷர்ல என்ன நடந்திருக்குன்னா, எவன் குற்றத்தை கண்டுபிடிச்சானோ அவனை ரிசைன் பண்ண வச்சிருக்கு. அப்படிதான் இதை எடுத்துக்கணும். சரி பரவாயில்ல, சில சமயத்துல அவருக்கு வந்து மச் நீடட் பிரேக்கா கூட இருக்கலாம் இது. சோ இது தவிர வேற ஏதாவது ஃபீல்டுல போய் அவரால் இது பண்ண முடியும். இஸ் நாட் டேலண்ட்ல நம்ம ராகுல் காந்தி மாதிரியோ இல்ல தமிழ்நாட்டில் இருக்க சிலர் மாதிரியோ டேலண்டே இல்லாம ஏதோ ப்ரொஜெக்ட் பண்ணி மேல கொண்டு வந்து கட்சியில ஒண்ணு ஊத்தி போன மாதிரி எல்லாம் இல்ல. உண்மையிலேயே அவர் அறிவாளி, நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவருக்கு வேற ஒரு துறை காத்திருக்கிறது, வேற ஒரு மாநிலம் காத்திருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல ராகுல் காந்தி சொல்றாரு, அவர் எந்த பொறுப்புலையும் எந்த அமைச்சகத்திலையும் அமைச்சராக விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. அவரோட கட்சியில எப்படி இருக்காருங்க? அவர் முதல்ல இவங்க குடும்பம் எப்படி, இந்த நேஷனல் ஹெரால்ட் கேஸ்லாம் எடுக்கலாமா? சுப்பிரமணிய சாமி சார் சூப்பரா சொல்லுவாரு. சோ இவங்களோட மச்சான் யாரு? பிரியங்கா வாட்ராவுடைய மாண்புமிகு மருமகன்னா அங்கேயும் பிரச்சனை இங்கேயும் பிரச்சனை, அமெரிக்காலையும் பிரச்சனை. நான் சொன்னது டொனால்ட் ட்ரம்போடைய மருமகனை சொன்னேன். சோ மருமகனா உலகம் முழுக்க பிரச்சனை போல இருக்கு. சரி இவங்க குடும்பத்திலேயே இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு நீ அடுத்தவரை பத்தி தப்பா பேசுறதுக்கு நீ அதான் சொல்ல, அந்த கட்சியே குடும்ப கட்சியே ஆயிடுச்சு. அதனால அப்படி பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்ற ரிப்பப்ளிகன் பார்ட்டி. சோ இப்படியே இருக்கட்டும். அதனால அவருக்கு ஒரு ஃபீல்டு இருக்கு. அவரை முதல்ல நீங்க கோர்ட்ல கொண்டு போய் நிக்க வைங்க. நீங்க சும்மா நீங்களே ஒரு தின காங்கரு கோர்ட்டா, நீங்களே ஒரு கோர்ட்ல ஆடி நீங்களே குற்றமற்றவன்னு சொல்லுவீங்க, நீங்களே குற்றவாளின்னு சொல்லிடுவீங்க.
இன்னும் அந்த காலத்துல எல்லாம் வெளில வந்தாச்சு. நம்ம இன்னும் நேரு குடும்பத்தோடைய ஆட்சியில் இந்தியா இல்லை. முக்கியமா இந்தியாவோட ஜுடிஷியரி நேரு குடும்பத்தோடைய கண்ட்ரோல்ல இல்லைன்னு நான் பாக்குறேன். ஜட்ஜஸ்லாம் இப்ப வந்து இந்த கர்மாமூச்சி வந்ததுக்கு காரணமே ஒரு ஜட்ஜி வந்து உருப்படியான ஒரு வார்த்தை சொன்னாரு. சிலர்னு சொன்னாரு, இவனுக்கு வந்து வெளில இருந்து பணத்தை வாங்கிட்டு இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் ப்ராப்ளம். சோ இப்ப இருக்க ஜுடிஷியரி வந்து ரொம்ப நல்லாதான் செயல்படுது. இப்ப இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் நல்ல ப்ரோஆக்டிவான ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு பொறுப்போட செயல்படுறத மாதிரி நான் பாக்குறேன். சோ அதனால இவங்களோட கண்ட்ரோல்ல இனிமேல் யாரும் இல்லை அப்படின்ற வருத்தத்துல வேணா இதெல்லாம் சொல்லலாம். அவருக்கு தனியே ஃபீல்டு, அதுக்காக என்ன கழுவில ஏற்ற முடியும்? அதெல்லாம் முடியாது. சோ அதுக்கான இது கேஸ் நடக்கும். கேஸ் நடந்து அவர் குற்றமற்றவர் வெளில வருவார். இப்ப வந்திருக்கிறவர் அதோட பெரிய பிரச்சனை போல இருக்கு உங்களுக்கு. அதான் சொல்லணும். இப்ப நீ வந்து ப்ராப்ளம்னு சொல்லி வேற ஒன்று கொண்டு வந்து இப்ப இதுக்கு மேல பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த போராட்டக்காரர்கள் அப்படின்றதுக்கும் கலவரக்காரர்களுக்கும் கம்ப்ளீட்டா ஒரு வரையறை போட்டுட்டு போராட்டக்காரர்கள் அப்படியே விட்டுலாம். போராட்டம் பண்ணவன் அமைதியா உட்காந்து போராட்டம் பண்ணவன் பிசா சாப்பிட வந்தேன் ஐபோனை திருடிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் பாவம், ஆல்ரெடி ஐபோன் காணாம போயிருக்கு, இனிமேல் போராட்டம்னு மாத்து போங்க அப்படின்னு சொல்றதுதான் என்னோட ஒரு இதுவா ஆரம்பிச்சிட்டாங்கிறீங்க. ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு. அது வந்து இன்டெலிஜென்ஸ். அதான் சொல்ல வரேன். இன்டெலிஜென்ஸ் வந்து சும்மா தூங்காது. ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்த வல்லதரசு. அதனால அது அரசு தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள என்ன வேணா செய்யும். கட்சிகள் வரும் போகும், ஆட்சிகள் மாறும், காட்சிகளும் மாறும். அவ்வளவுதான். அதனால இப்போதைக்கு உங்களுக்கு அப்படி தெரியுது. அதாவது அந்த போராட்டம் வெற்றி பண்ண மாதிரி ஓகே, இன்னைக்கு யூ ஹேவ் டு லீவ் a battle or you have to lose a battle not to win a war, bigger war. சோ நம்ம பெரும் போரை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் போர்ல தான் இருக்கோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வருது. அதுக்குள்ள பாகிஸ்தான் கண்டிப்பா அத்துமீறும். நான் இன்னைக்கு சொல்றேன். இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு நாள். ஆமா, பார்டர்லயும் எல்லை தாண்டிய பயங்கரவாதமா இருக்கலாம், இல்ல சீஸ் ஃபயர் வயலேஷனா இருக்கலாம், இல்ல உள்நாட்டுல யாராவது தூண்டி விட்டு உள்நாட்டுல வந்து கிளர்ச்சி உண்டு பண்றதுக்கு ஏதாவது மத ரீதியான பிரச்சனையா இருக்கலாம். ஆனா பாகிஸ்தான் இந்த ஆகஸ்ட் 15 குறிவைத்து கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை எடுப்பார்கள். கண்டிப்பா. இதை நான் சொல்றது 27 ஜூலை வரும்போது பாத்துக்கலாம். அது வராம தடுப்பது நம்மளோட வேலை. அப்படி வந்ததுன்னா பதிலடி கொடுக்கறதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். அதனால நம்ம போரில் தான் இருக்கிறோம். ஆபரேஷன் சிந்தூர் பாஸ்ட்ல தான் இருக்கு. அதனால இதெல்லாம் இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்றதா? சோ அது துரந்தர்ல சொல்ற ஒரு வசனம் தான். we have to get every time correct, they have to get only one time அப்படின்னு. சோ அந்த அஜித் தோவல் கேரக்டரா வரக்கூடிய மாதவனுடைய கேரக்டர் சொல்றோம். சோ ஒவ்வொரு தடவையும் நம்ம வெற்றி பண்ணோம், அவன் ஒரே ஒரு தடவை வெற்றி பண்ணா நம்ம தோத்து போன மாதிரி காமிச்சிடும். அதுதான். ஆனா இந்த வாட்டி நம்ம வந்து போராட்டக்காரர்களுக்கு அந்த மாணவருக்கு செல்வங்களுக்கு அவங்க தனியா ஓரமா வச்சிடலாம். அவங்க உண்மையிலேயே சில பேர் அப்பாவி வந்து கூட்டிட்டு வந்தவன், இல்லைன்னா மார்க் குறைச்சிருவேன், உனக்கு அட்டண்டன்ஸ்ல கை வைப்பேன், இதெல்லாம் சொல்றதெல்லாம் தனியா கேள்விப்பட்டோம். அதுக்கும் நம்ம விசாரணை பண்ணோம், அவங்களையும் காப்பாற்றணும். சோ ஒரு அப்பாவி இருக்காங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல வர்றதுக்கு, நீ வரலன்னா உன்னை ஃபெயில் பண்ணிடுவான்னு என்ன பண்ணுவான்? அவன் அங்க வந்து உட்கார்ந்து தான் ஆகணும். சோ போராட்டம் பண்ண யார் சோறு போட்டான்னு கண்டுபிடிங்க முதல்ல. சும்மா அவனுங்க வரல, பிசா சாப்பிடறதுக்கு போனேன்றான் ஒருத்தன். சோறு போட்டவரே இருந்தாங்க. நான் ஒரு 30 நாளா கொடுத்துக்கிட்டு இருந்தேன், 26 நாளா கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவங்க என் கூட இல்லவே இல்லைன்னு அவருக்கு குழம்பிக்கிட்டு இருக்காங்க. யாருங்க நம்ம சொன்னா முதல்ல நீங்க பணம் அப்படின்றது வந்து 10 செய்யும். அந்த பணம் வந்து அவர் வந்து செல்போன் கடை தான் வச்சிருக்காரா, எப்படி 26 நாள் சோறு கொடுத்தாருன்னு தெரியல. நீங்க போடுறீங்களா ஃப்ரீயா இருங்க சோறு போடணும். முதல்ல ஃப்ரீயா இருக்கு சோறு போடணும் முதல்ல. அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், இந்த ஆர்கனைசேஷன் ரெஜிஸ்டர்டான்னு பாருங்க, எந்த பேனர்ல நீங்க போராட்டம் பண்றீங்கன்னு பாருங்க. கணக்கு காட்ட வேண்டியிருக்கும். கணக்கு காட்டினாலே நம்ம ஊர்ல பிரச்சனை வரும் தமிழ்நாட்டுல. அது காலகாலமா கட்சியா இருந்தாலும் சரி, இயக்கமா இருந்தாலும் சரி, பணம்னா பிரச்சனை வரும். சோ அதனால இங்கேயும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. இதெல்லாம் பார்த்தாது இங்க டெல்லியில ஏதோ கத்துக்கிறானுங்க தமிழ்நாட்டை பார்த்து. நம்ம வந்து முதல்வர் வந்து பிரதமர் ஆகணுன்ற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வரலாறு பச்சு பார்த்துட்டு இங்க கணக்கு கேட்டா பிரச்சனை வரும்ன்ற மாதிரி. பணம் இல்லாம எப்படிங்க சோறு போட முடியும்? அந்த பணம் எங்க இருந்து வருது? எதுக்காக அவன் கொடுக்குறான்? அவ்வளவுதான். அந்த நாய் கதை மாதிரி தான். இந்த நாய் வந்து முதல் கேட்டை திறக்கும் போது சைலண்டா படுத்துதான், 2வது கேட்டை திறக்கும் போது படுத்துதான், 3வது கேட்டை திறக்கும் போது கம்முன்னு படுத்துதான். அதுக்கப்புறம் பிஸ்கெட் போட்டாமா திருடன், எகிரி கையை பிடிச்சுதான். அப்ப வந்து நாயை பார்த்து அந்த திருடன் கேட்டானா, என் நாயை முதல்ல திறக்கும் போது கம்முன்னு இருந்த, 2வது திறக்கும் போது கம்முன்னு இருந்த, 3வது திறக்கும் போது கம்முன்னு இருந்த, எதுக்கு பிஸ்கெட் போட்டோன்னு கையை கட்சான்னு கேட்டுதான். அவன் கேட்டானா திருடன். அது நாய் சொல்லிச்சான், முதல் தர திறக்கும் போது 2வது திறக்கும் நீ எதுவும் யாருன்னே தெரியல, சரி ஏதோ வந்துட்டு போற போல இருக்கு, தெரிஞ்சவங்க போல இருக்கு, வர போல இருக்கு, கம்முன்னு என்ன
ஆனா நீ என்னைக்கு பிஸ்கெட் போட்டியோ அப்பயே தெரிஞ்சு போச்சு நீ திருடன்ட்டு. அப்ப அந்த நாய்க்கு இருக்க அறிவு கூட நம்மளுக்கு இல்லையா அப்படின்றதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். மற்றபடி எதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாவது யோசிக்கணும். ஒருத்தர் சோறு போடுறான்னா எதுக்காக போடுறான், எதுக்காக எனக்கு வந்து அவன் பெரிய கரிசனம் காட்டுறான்றது யோசிக்கணும். அது யோசிக்காம போனாங்கன்னா அவங்க பாவம் அப்பாவிகளா ஏமாற்றப்பட்டு கூட்டு போனவங்க அது இருக்கட்டும். ஆனா பர்பஸ்ஃபுல்லா காரை கொளுத்துறவன், போலீஸ்காரன் சட்டையை பிடிச்சி கீழே போட்டு அடிக்கிறவன், போலீஸ்கார வண்டியை கவுத்து போட்டு அடிக்கிறவன், இவனெல்லாம் சும்மா விட முடியாது. நாளைக்கு இவன் நம்மளோட இருந்தான்னா இன்னைக்கு அந்த காருக்கு நடந்தது நாளைக்கு உன் காருக்கு நடக்கும், அன்னைக்கு அந்த வீட்டுல நடந்தது நாளைக்கு உன் வீட்டுல நடக்கும். இது வந்து உனக்குமே சேஃப்டி ப்ராப்ளம். இவன் வந்து இன்னைக்கு இன்னமும் அவன் நல்ல ஹீரோ மாதிரி தெரியும். ஆனா அந்த அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும், அவ்வளவுதான். அதனால கொஞ்சம் யோசிச்சு புத்திசாலித்தனமா இவனுங்களெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணி தான் ஆகணும். இவனுக்கெல்லாம் பாரபட்சமோ இல்ல கரிசனமோ காட்டக்கூடாது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்தாவே நான் இருக்கிறேன்.